Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த மாதத்தினுடைய 2வது செவ்வாய்க்கிழமை மாலை திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுடைய பரிசுத்த நாமத்தினால் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி 2 வாசகங்களை நாம் வாசித்திருக்கிறோம். ஒன்று தானியேல் புத்தகத்திலிருந்து வாசித்திருக்கிறோம், மற்றொன்று நாம் மத்திய நற்செய்தியிலிருந்து வாசித்திருக்கிறோம். ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் வாசகங்களாக நாம் பார்க்கிறோம். இந்த முதல் வாசகத்திலிருந்து ஒரு செய்தியை சொல்லி நான் என்னுடைய நற்செய்தி வாசகத்தை கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு நான் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் தானியேல் புத்தகம் அப்படின்னு சொல்லி 2 புத்தகங்கள் இருக்கிறது, 2 இடங்களில் இருக்கிறது. ஒன்று இறைவாக்கின புத்தகங்கள் வரக்கூடிய அந்த இடத்துல இந்த தானியேல் புத்தகம் இருக்கிறது. இன்னொன்று இணை திருமுக நூல்கள் அப்படின்னு சொல்லி 7 புத்தகங்கள் இருக்கும். பழைய ஏற்பாடுடைய கடைசியில் நான் பார்க்கிற போது ஒரு 7 புத்தகங்களை கத்தோலிக்க விவிலியத்தில் பார்க்க முடியும். மற்ற கிறிஸ்தவ சபைகள் இருக்கிறது, அந்த சபைகள் வைத்திருக்கக்கூடிய விவிலியத்தில் இந்த 7 புத்தகங்கள் இருக்காது. நாம் நினைக்கிறோம் மற்ற கிறிஸ்தவ சபைகள் வைத்திருக்கிற பைபிளும் நம்முடைய பைபிளும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சில கத்தோலிக்க இல்லங்களில் பிற சபையினர் வைத்திருக்கக்கூடிய விவிலியத்தை நம்ம வச்சிருப்போம். 2 ஒன்று கிடையாது. நம்ம அது புதுசாக சொல்கிறீங்க நீங்கள், இதுவரையிலும் பைபிள்னால் பைபிள் தானே, அவங்க பைபிளும் ஒன்று தான், நம்முடைய பைபிள் ஒன்று தான், அவங்களும் இயேசுவை தான் கும்பிட்றாங்க, நம்மளும் இயேசு தான் கும்பிட்றோம், அதில் இருக்கிறது தானே நம்ம பைபிளில் இருக்குது. என்ன வார்த்தைகள் தான் மாறும், கொஞ்சம் வடமொழி காரியங்கள் அவங்களுடைய பைபிளில் இருக்கும், நமது தூய தமிழில் இருக்கும், அவ்வளோதான வித்தியாசம். நீங்கள் பைபிளே மாற்றுறீங்க, பைபிளை வேறன்னு சொல்கிறீங்க. ஆமாம் பிரியமானவர்களே, விவிலியத்தில் இருக்கக்கூடிய பழைய ஏற்பாடு அதில் கடைசியில் இருக்கக்கூடிய 7 புத்தகங்கள் இணை திருமுக நூல்கள் அப்படின்னு சொல்லி டாபிக் கொடுத்துருப்பாங்க. அந்த 7 புத்தகங்கள் இந்த சிஎஸ்ஐ பெந்தகோஸ்து மற்ற அனைத்து பிரிவினை சகோதரர்களுடைய விவிலியத்தில் இருக்காது. இப்போது அவங்க வச்சுருக்கிறது உண்மையான பைபிளா, நாம் வச்சது உண்மையான பைபிளா? அதில் இல்லை, இதில் இருக்குது. அப்போ எது உண்மையான பைபிள் என்ற கொஸ்டின் வரும். இப்போ ஏன் இல்லை ஏன் இருக்குது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு நியாயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவங்களுடைய புத்தகத்தில் இந்த 7 புத்தகங்கள் ஏன் இல்லை அப்படின்னா, இந்த 7 புத்தகங்கள் எபிரேய மொழியிலே எழுதப்படவில்லை. மற்ற எல்லா புத்தகங்களும் எபிரேய மொழியிலே எழுதப்பட்டது, அது பின்பாக லத்தீன் மொழியில் எழுதப்பட்டது, பின்பாக ஆங்கிலத்தில் தமிழில் ஒவ்வொரு நாட்டினுடைய மொழியில் எழுதப்படும். அப்போது விவிலியம் எழுதப்பட்ட முதல் மொழி என்னவென்றால் எபிரேய மொழி. அந்த எபிரேய மொழியில் எழுதப்பட்ட புத்தகங்களை தான் யூத மதத்தில் இருந்து கிறிஸ்துவ மதத்துக்கு வந்தாங்க இல்லையா, அவங்க அந்த பைபிள் வச்சாங்க. யூத மதத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு அவர்கள் ஃபாலோ பண்ண அந்த பைபிளில் எபிரேய மொழியில் எழுதப்பட்ட புத்தகங்களை தான் அவர்கள் விவிலியமாக வைத்திருந்தார்கள். இந்த 7 புத்தகங்கள் எபிரேய மொழியில் எழுதல், இது கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட புத்தகங்கள். இந்த இணை திருமுக நூல்கள் சொல்வது கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. இப்போ இந்த கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட இந்த 7 புத்தகங்களை கத்தோலிக்க திரு அவையானது இதுவும் தூய ஆவியால் ஏவப்பட்ட புத்தகங்கள் தான் அப்படின்னு சொல்லி இந்த விவிலியத்தோடு சேர்த்து கொண்டது. இப்போ அவங்க ஏன் கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட புத்தகங்களை அவங்க ஏற்றுக்கலை என்றால், யூத மக்கள் எப்போதுமே கிரேக்க மொழி, கிரேக்க பண்பாடு, கிரேக்க மக்களை எப்போதுமே அவங்க ஏற்றுக்கலை. ஏனென்றால் அவர்கள் யூதர் அல்ல, அவர்கள் பிற இனத்தார். அப்போ பிற இனத்தார் எழுதிய அந்த புத்தகங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பழைய ஏற்பாட்டில். அப்போது கத்தோலிக்க திரு அவை கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட அந்த 7 புத்தகங்களையும் கூட இது ஆவியானவரால் எழுதப்பட்ட புத்தகங்கள் அப்படின்னு நாம் சேர்த்துக்கிட்டோம். அவங்க இந்த புத்தகங்களை இந்த கிரேக்க மொழியில் எழுதியதால் அவர்கள் சேர்த்துக்கொள்ளவில்லை, அவ்வளோதான் வித்தியாசம். பிரியமானவர்களே, இந்த 7 புத்தகங்கள் அவங்களுடைய பைபிளில் இல்லை. இப்போ நான் சொன்ன தானியேல் புத்தகம் இறைவாக்கின புத்தகத்திலும் இருக்கும், அதே போல் இந்த இணை திருமுக நூல்கள் இந்த 7 புத்தகம் சொன்ன இல்லையா, இதிலையும் இருக்கிறது. இன்றைக்கு நாம் படித்த இந்த தானியேல் எழுதிய முதல் வாசகத்தில்
அந்த பகுதியானது இறைவாக்கினர் பக்கத்தில் இறைவாக்கினருடைய அந்த இடத்துல இருக்கக்கூடிய தானியல் புத்தகத்திலிருந்து எடுக்கக்கூடிய வாசகம் அல்ல. இந்த இணை திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த தானியல் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்தை படிச்சிருக்கோம். ரெண்டும் ஒன்று தான், ஆனால் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நேம்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி கண்டென்ட் அந்த நிகழ்வு ஒன்று தான். ஸோ இன்னைக்கு வாசகத்தில் நாம் என்ன வாசித்தோம் அப்படின்னா, அசாரியா என்கின்ற இந்த தானியலுடைய 3 தோழர்கள், இவர்கள் பாபிலோனிய நாட்டில் அடிமைகளாக இஸ்ரேல் மக்கள் இருக்கிறாங்க. சூழலை நான் சொல்கிறேன். இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய மன்னனால் நெபுகத் நேசர் என்ற மன்னனால் அடிமைப்படுத்தப்பட்டு நாடு கடத்தப்பட்டு பாபிலோனிய நாட்டில் இருக்கிறாங்க. அங்கே தானியேல் இருக்கிறார், அவருடைய தோழர்கள் இருக்கிறார்கள். இப்போது அங்கே நெபுகத் நேசர் ஒரு புதிய ஆணையை பிறப்பிக்கிறார். என்ன ஆணை என்றால், ஒரு பெரிய சிலை ஒன்று செய்கிறார். அது சிலை ஒன்று செஞ்சு எல்லாரும் பார்க்கக்கூடிய இடத்துல நகரத்தினுடைய மையத்தில் வைக்கிறார். வச்சது மட்டும் கிடையாது, ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். எல்லாரும் இந்த சிலையை வணங்க வேண்டும், எல்லாரும் இந்த சிலையை ஆராதிக்க வேண்டும். இப்போ இந்த தானியேல் அவருடைய தோழர்கள் இவர்கள் அந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் உண்மையான கடவுளை மட்டும்தான் வணங்குவோம், இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். மன்னனுடைய கட்டளையை இவர்கள் கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி இந்த 3 சகோதரர்களை 3 தோழர்களை தானியேலுடைய 3 தோழர்களை நண்பர்களை அரசனிடம் போட்டு கொடுக்குறாங்க. இவனுங்க நீங்கள் சொன்ன கட்டளையை கடைபிடிக்கலை, அவங்களுடைய தெய்வத்தை மட்டும்தான் வழிபடுவாங்களாம், நீங்கள் வச்ச சிலையை வணங்க மாட்டாங்களாம். இப்போ அரசன் என்ன செய்கிறார், அந்த 3 பேரை கைது செய்கிறார். கைது செய்து அவர்களை நெருப்பிலிட்டு சுட்டெரிக்கும்படியாக நெருப்பு சுவாலையிலே போடுகிறார். இப்போது அவர்கள் அந்த சுவாலையில் இருக்கிற போது அந்த 3 பேரில் ஒருவர் அசாரியா, அவர் ஜெபிக்கிற ஜெபத்தை தான் நாம் இன்னைக்கு முதல் வாசகமாக படித்தோம். எங்கிருந்து ஜெபிக்கிறார்? கோயில் இருந்தா நல்ல வசதியாக ஃபேனெல்லாம் போட்டு ஏசியெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு ஜெபிக்கிறார். நமக்கு கொஞ்சம் கோயிலில் ஃபேன் சுற்றலைன்னா அப்படியே முகம் சொல்லிக்கிறோம் இல்லைங்களா, காற்று வரல, உஷ்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அவர் எங்கேருந்து ஜெபிக்கிறார்? நெருப்பிலிருந்து ஜெபிக்கிறார், நெருப்பின் சுவாலையிலிருந்து ஜெபிக்கிறார். என்ன சொல்லி ஜெபிக்கிறார்? இணை திருமுக நூல் தானியேல் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு 3 பகுதிகளாக அது பிரிக்கலாம். நாம் படித்த பகுதி 3வது பகுதி. அப்போ முன்னாடி இருக்கக்கூடிய 2 பகுதி என்ன அப்படின்னா, 1 முதல் 5 வசனங்கள், அதிகாரம் 1 முதல் 5. அதில் நெருப்பில் இருந்து அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே உம்முடைய நாமம் போற்றப்படுக. நமக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டம் வந்த உடனே என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ கஷ்டம், என் குடும்பத்துக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், என் கணவனுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் எவ்வளோ பிரச்சனை வந்துட்டே இருக்குது அப்படின்னு நாம் புலம்புகிறோம். அவர் நெருப்பிலிருந்து சொல்கிறார், ஆண்டவரே உம்முடைய பெயர் போற்றப்பட வேண்டும். ஆண்டவரை புகழ்கிறார். நீதியானவர். ஆண்டவரை பார்த்து சொல்கிறார் நெருப்பிலிருந்து, நீதியானவர். இப்போ நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன், ஏன் எப்படி என்ன தண்டிக்கிறீங்க, என் குடும்பத்தை தண்டிக்கிறீங்க, நான் பூசைக்கு போகிறேன், நான் ஜெபமாலை சொல்கிறேன், நான் கடவுளுடைய வார்த்தையை படிக்கிறேன், கடவுளுடைய வார்த்தையை கேட்குறேன், ஆராதனையில் பங்கெடுக்கிறேன், நல்லவனாக இருக்கிறேன், உண்மையானவன் இருக்கிறேன், ஏன் என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ நீதியானவர் தான், நீ நீதியானவர் தான். நெருப்பில் இருந்துட்டு சொல்கிறார் கடவுளை பார்த்து, நீ நீதியானவர், நீ உங்களுடைய செயல்கள் எல்லாம் நேர்மையான, நீ செய்வது எல்லாமே நேர்மையாக தான் இருக்கும், ஒருபோதும் நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. நெருப்பில் இருந்துட்டு உம்முடைய செயல்கள் எல்லாம் நீதியானவை, நேர்மையானவை, உம்முடைய வழிகள் எல்லாம் செம்மையானவை, உம்முடைய வழிகள் எல்லாம் உண்மையானவை, உம்முடைய தீர்ப்புகள் எல்லாம் உண்மையானவை. இப்போ மொத்தமாக சேர்த்து நாம் சொல்லணும் அப்படின்னா, முதல் பகுதி அசாரியா ஜெபிக்கிறார் நெருப்பிலேருந்து, ஆண்டவரே நீ நல்லவங்க தான், நீங்கள் நல்லவங்க தான், நீங்கள் எப்பவுமே தப்பு பண்ண மாட்டீங்க, நீங்கள் எப்பவுமே கெடுதல் செய்ய மாட்டீங்க, நீங்கள் கரெக்டாக தான் செய்வீங்க எது செஞ்சாலும். இது முதல் பகுதி. நெருப்பில் இருந்து வேகிற அந்த நெருப்பில் இருந்து அவர் ஜெபிக்கிறார். 2வது பகுதியாக 5 முதல் 10 முடிய நாம் இறைவார்த்தை படித்தோம் அப்படின்னா, அங்கே என்ன இருக்கு அப்படின்னா, கடவுளே நாங்கள் பாவம் செஞ்சோம், நாங்கள் உம்மை விட்டு விலகி போயிட்டோம், நாங்கள் சொல்கிற அந்த 3 பேரை சொல்லலை, இஸ்ராயல் மக்களை பற்றி சொல்கிறார். நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், உம்முடைய கட்டளைகள் மீறிட்டோம், உம்முடைய உடன்படிக்கை மீறிட்டோம், நாங்கள் ஒழுங்காக இருந்திருந்தா
இந்த அந்நிய தேசத்தில் பாபிலோனிய தேசத்தில் நாங்கள் அடிமைகளாக வந்திருக்க மாட்டோம். நாங்கள் எருசலேமிலே நாங்கள் நிம்மதியாக இருந்திருப்போம். நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செஞ்சதால, உம்முடைய கட்டளைகளை கீழ்ப்படியாமல் இருந்ததுனால, உமக்கு எதிராக நாங்கள் நடந்து கொண்டதுனால நீங்கள் எங்களை விட்டுட்டீங்க. அப்போ தப்பு யார் மேலே இருக்கு அப்படின்னா, ஆண்டவரை எங்க மேலே தான் தப்பு, நீ நல்லவர் தான். இது இரண்டாவது, தங்களுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். மூன்றாவது பகுதியை தான் இன்னைக்கு நம்ம படித்தோம். என்ன சொல்றாரு? ஆண்டவரை நாங்கள் இப்போ அந்நிய தேசத்தில் இருக்கிறோம், அடுத்தவன் எங்களை ஆட்சி செய்கிறான், அவனு ஒரு சிலையை வச்சிருக்கிறான், அதை வணங்க சொல்றான், நாங்கள் அதை வணங்கலை, இப்போ நாங்கள் துன்பப்படுகிறோம், எங்களை விடுவிக்க ஒரு மன்னனும் இல்லை, எங்களுக்கு ஒரு ராஜா கிடையாது, எங்களுக்கு ஒரு இறைவாக்கினர் கிடையாது, உங்களுடைய கடவுளுடைய வார்த்தையை எங்களுக்கு எடுத்து சொல்வதுக்கு ஒரு இறைவாக்கினர் கிடையாது, ஆண்டுடைய வார்த்தை கேட்க முடியல, இறைவாக்கினர் எங்களை கண்டிப்பாரு, இப்போ இறைவாக்கினர் இல்லை, இறைவாக்கினர் என்ன செய்யணும் சொல்லுவாரு, யாருமே எங்களுக்கு இல்லை, எங்களிடம் இறைவாக்கினர் இல்லை, எங்களுக்கு தலைவரும் கிடையாது, எந்த ஒரு தலைவனும் எங்களை விடுவிக்க கிடையாது. நாங்கள் எருசலேமில் இருந்தபோது ஆலயத்துக்கு போயிட்டு பலிகளை எல்லாம் செலுத்தினோம், இப்போ நாங்கள் அந்நிய தேசத்தில் இருக்கிறோம், பலி செலுத்த முடியாது, அதாவது கடவுளுக்கு கும்பிட முடியாது, எந்த ஒரு பலியும் உங்களுக்கு செலுத்த முடியாது, பலி செலுத்துவதற்குண்டான இடமும் கிடையாது. என்ன இடத்துல பலி செலுத்துவாங்க? எந்த இடத்துல பலி செலுத்தினாங்க இஸ்ரவேல் மக்கள்? எருசலேம் ஆலயத்தில். அப்ப என்ன சொல்றாரு? பலி செலுத்துவதற்கு இடமும் கிடையாது. என்ன சொல்றாரு? அப்போ கோயிலும் கிடையாது. நாங்கள் அந்நிய தேசத்தில் கடவுள் இல்லாமல், தலைவன் இல்லாமல், கோயில் இல்லாமல், பலி செலுத்த முடியாமல் நாங்கள் இந்த தேசத்தில் இருக்கிறோம். அதனால எங்களுடைய தவறுகளுக்கு பலி செலுத்தி மன்னிப்பு கேட்க முடியாத நிலைமையில இருக்கிறோம். எங்களுடைய தவறுகளுக்கெல்லாம் பலி செலுத்தி நாங்கள் மன்னிப்பு கேட்க முடியாத நிலையில இருக்கிறோம். யூத மதத்தினுடைய நம்பிக்கை என்னன்னா, பாவம் செஞ்சால் அவங்க என்ன செய்யணும்? பலிகளை ஒப்பு கொடுக்கணும். இப்போ எங்களுக்கு கோயிலும் கிடையாது, எந்த ஒரு பலி பொருளும் கிடையாது, எங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் தேட முடியல. அதனால தாழ்மையான மனதோடு நாங்கள் எங்களை பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். அவங்க எங்க இருக்கிறாங்க? இப்போ நெருப்பில் இருக்கிறாங்க. பலியை எரிபலியில் கொடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் எருசலேம் ஆலயத்துக்கு போவாங்க, ஆட்டை வெட்டுவார்கள், மாட்டை வெட்டுவார்கள், அதை வெட்டி குருக்களிடம் கொடுப்பார்கள். அவங்க என்ன செய்வாங்க? எருசலேம் ஆலயத்தில் நெருப்பிலே போடுவார்கள். நெருப்பில் போட்டு ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுப்பார்கள். அப்போ எரிபலி நடக்கும். அந்த எரிபலி கொடுத்தா தான் அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இப்போ ஆசாரியர் சொல்றாரு, இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்? நெருப்பிலே இருக்கிறோம், எங்களை பலியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானதுதான் வாசகம். அப்போ ஆண்டு அந்த மூன்றாவது பகுதி என்ன சொல்லுது அப்படின்னா, உம்முடைய இரக்கம் எங்கள் மீது இருப்பதாக, நாங்கள் கொடுக்கக்கூடிய எங்களுடைய பலியை நீ ஏற்றுக்கொள்வீராக, எங்கள் பாவங்களுக்காக எங்களையும் உமக்கு கொடுக்கிறோம், எங்களை தகன பலியாக நீ ஏற்றுக்குங்க, ஏற்றுக்கொண்டு எங்களுடைய மக்களுக்கு விடுதலை தாங்க, எங்கள் மக்களுக்கு ஃப்ரீடம் கொடுங்க என்று அவர் ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை தான் நாம் இன்றைக்கு முதல் வாசித்தோம். இந்த வாசகத்திலிருந்து இன்னைக்கு நமக்கு என்ன ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ள முடியும், என்ன ஒரு செய்தியை எடுத்துக்கொள்ள முடியும்? பிரியமானவர்களே, ஆசாரிய போல நெருப்பில் இருக்கிற போது, அந்த நெருப்பினுடைய துன்பத்தில் இருக்கிற போது அவர் கடவுளை நம்பி கடவுளை தூற்றவில்லை, கடவுளை சபிக்கவில்லை, கடவுளை கோபத்தோடு கேட்கவில்லை, மாறாக அமைதியோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவரிடம் ஜெபிக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நெருப்பை போன்ற சூழல்கள் இருக்கலாம். நெருப்பு என்ன செய்யும்? நெருப்பு என்ன செய்யும்? சுட்டெரிக்கும். எதெல்லாம் சுட்டெரிக்கும்? எல்லாத்தையும் சுட்டெரிக்கும். சுட்டெரித்த பின்பு என்ன நிற்கும் மீதி? நெருப்பு ஒன்றும் இல்லாமல் ஆகும். இப்போ ஒரு மரக்கட்டையை போடுறோன்னு அந்த ஷேப்பு மாறிடும், அந்த மரக்கட்டையினுடைய வெயிட்டு போயிடும், சாம்பலாக போயிடும். ஒரு இரும்பு போடணும்னா அதனுடைய ஷேப்பு போயிடும், அதனுடைய வெயிட்டும் போயிடும், அது நெருப்பு கட்டையாக மாறிடும். நீங்கள் நெருப்புக்குள் எது போட்டாலும் அதனுடைய ஷேப்பு, அதனுடைய வெயிட்டு, அதெல்லாம் உருவம் எல்லாமே மாறிடும், அது சாம்பலாக மாறும். நெருப்பினுடைய தன்மை அது, தனக்குள்ளே போடுபவர்களை அது ஒன்றுமில்லாமல் ஆக்கும். இன்னைக்கு வாழ்க்கையில் நெருப்புக்குள் இருப்பது போல சில பேருடைய வாழ்க்கை இருக்கலாம். நெருப்புக்குள் தவிக்கக்கூடிய அந்த அசாரியை போல, அந்த தோடைகளை போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நெருப்பில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அது பண பிரச்சனையினால், கடன் தொல்லையினால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனை,
அல்லது நோயினால் வியாதியினால் ஏற்படக்கூடிய அந்த துன்பங்கள், அல்லது தோல்வியினால் அவமானத்தினால் ஏற்படக்கூடிய அந்த துன்பங்கள், அல்லது பல்வேறு காரியங்களினால் அந்த நெருப்புக்குள் இருக்கக்கூடிய அந்த வேதனையை போல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். பிரியமானவர்களே, அசாரியா ஜெபித்த பின்பு என்ன நடந்துச்சு? அந்த 3 பேர் ஜெபித்த பின்னாடி என்ன நடந்தது நமக்கு தெரியும். என்ன நடந்தது? ஆண்டவர் அப்படி விட்டுட்டார் அவங்கள. மன்னன் பார்க்கிறான், 3 பேரைத்தானே நெருப்புக்குள்ள போட்டீங்க, நான் 4 பேரை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் 4 பேரை பார்க்கிறேன். அந்த நெருப்பு சுவாலைக்குள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நான் 4 பேரை பார்க்கிறேன். நீங்க 3 பேர் தானே போட்டீங்க, எனக்கு 4 பேர் தெரியுதாங்களே, என்னாச்சு? அதுவும் யாருக்கும் எந்த காயம் ஏற்படாமல் அவர்கள் உலாவி கொண்டிருக்கிறார்கள், ஜாலியாக நடந்து இருக்கிறாங்க நெருப்புக்குள்ள. என்ன ஆச்சு? யார் கூட இருந்தது? யார் கூட நடந்தது? அந்த 3 பேர் கூட கடவுள். பிரியமானவர்களே, நீங்கள் துன்பத்தில் ஆண்டவரை நம்புகிற போது கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவரை நாம் முழுமையாக விசுவசிக்கிற போது கடவுள் நம்மை கைவிட மாட்டார். ஆண்டவரை நாம் நம்பி நம்முடைய நெருப்பு போல அந்த துன்பத்தில், நாம் நெருப்புக்குள் இருக்கிற போல அந்த கஷ்டமான சூழ்நிலையில நாம் ஆண்டவரை படிக்காமல், நாம் ஆண்டவரை போற்றி, நாம் ஆண்டவரை நம்பி அவரிடம் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்தோம் என்றால் அவர் நம்மோடு இருக்கிறார். எவ்விதமான ஆபத்தும் இல்லாமல் அவர் நம்மை காப்பாற்றுவார். இதுதான் முதல் வாசனை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. இதை நம்புறதும் நம்பாமல் இருப்பதும் அவரோட விசுவாசத்துக்கு ஏற்ற போல. நீங்கள் எந்த அளவுக்கு கடவுளை நம்புறீங்களோ அதை வைத்துத்தான் நான் சொல்லக்கூடிய இந்த செய்தியை ஏற்றுக்க முடியும். நான் அதெல்லாம் நம்பலைன்னா நம்ம கடவுள் இல்லை, கடவுளுடைய காரியங்கள் நாம் பார்க்க முடியாது. பிரியமானவர்களே, இது முதல் செய்தி. என்னது? நெருப்புக்குள் இருக்கக்கூடிய அந்த 3 பேரை ஆண்டவர் காப்பாற்றினார். நெருப்பு போன்ற சூழ்நிலை இருக்கக்கூடிய உங்களையும் கூட ஆண்டவர் காப்பாற்றுவார். இந்த முதல் செய்தி. எனக்கு நற்செய்தி வாசகம் ஆராதனையில் நாம் படித்தோம். மிக சுருக்கமாக ஒரு செய்தியை சொல்லி சில காரியங்களை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பேதுரு இயேசுவிடம் வருகிறார். நான் எத்தனை வாட்டி மன்னிக்கிறது கேட்கிறார். எத்தனை வாட்டி? 7 தடவை மன்னிக்கிடுமா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அர்த்தத்தை ஃபாதர் சொல்லிட்டு இருந்தார், ஆராதனையில் சொல்லிட்டு இருந்தார். 3 தடவை தான் ஒரு யூதன் மன்னிக்கலாம். தாராளமாக ஒரு யூதன் 3 தடவை மன்னிக்கலாம். ஆனால் பேதுரு சொல்றார் 7 தடவை நான் மன்னிக்கிறேன். ரொம்ப தாராளமாக சொல்றார். ஐ எம் வெரி ஜென்ரஸ். மன்னிப்பது நான் ரொம்ப ஜென்ரஸ். எல்லாம் 3 தடவை மன்னிக்கிறாங்க, நான் 7 வாட்டி மன்னிக்கிறேன். அப்போ நான் ரொம்ப கொஞ்சம் ஜென்ரஸாக நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. மன்னிக்கிடுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஏசு என்ன சொல்றாரு? 70 தடவை 7 தடவை அப்படின்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, மன்னிப்பை பற்றி என்னுடைய வாசகம் வந்திருக்கிறது. அதுக்கு ஒரு ஓமையை சொல்றார். இப்போ இந்த மன்னிப்பை பற்றி நாம் ஒரு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்வோம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. மன்னிப்பதற்கு ரொம்ப ஈஸி ஃபாதர், மன்னிப்பது என்பது எனக்கு ரொம்ப கஷ்டமே இல்லை, நான் ரொம்ப ஈஸியாக மன்னிக்கிறேன், மன்னிப்பு கொடுப்பதும் மன்னிப்பை கேட்பதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லவங்களாம் கொஞ்சம் கை தூக்குங்க. மன்னிப்பு கொடுப்பதும் மன்னிப்பை கேட்பதும் ரொம்ப ரொம்ப ஈஸி, அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி என்ன எடுத்துட்டீங்க டக்குன்னு கையை? 2வது வாட்டி கேட்ட ஒன்று. ஓகே, என்னம்மா? ஓ, எனக்கு சொல்கிறீங்களா? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுமா, எஸ் ஆர் நோ, அவ்வளோதான். மன்னிக்கணும், மனசாக மன்னிக்கணும். ஓகேம்மா, சரிம்மா, செய்கிறம்மா. ஓகே. மன்னிப்பது எளிதா கடினமா? இதுதான் கேள்வி. ரொம்ப எளிதுன்னு சொல்லி 2 ஜீவன்கள் கை தூக்கியிருக்காங்க, மற்றெல்லாம் கஷ்டம் இல்லைங்களா? பிரியமானவர்களே, எளிமை கிடையாது. அப்படி எளிமையை எங்களால் மன்னிக்க முடியுதுன்னா உண்மையிலே பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ஆனால் எளிமை கிடையாது. மன்னிப்பது என்பது எளிதான காரியம் கிடையாது. நாம் மன்னிக்க முற்படுகிற போது நடக்கக்கூடிய காரியங்கள் அல்லது மன்னிப்பை பற்றி நாம் பேசுகிற போது நாம் சிந்திக்க வேண்டிய 5 காரியங்கள், ஒரு 5 காரியங்களை உங்களோடு சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். வெரி ஷார்ட். ஸோ முதல் காரியம், மன்னிப்பு என்பது இட் இஸ் யுவர் சாய்ஸ். இது உங்களுடைய சாய்ஸ். யாருமே கழுத்தை பிடிச்சி மன்னிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி கழுத்து பிடிச்சி மன்னிக்கணும்னு சொன்னாலும் கூட அது மன்னிப்பு ஆகாது.
நாம் வந்து சின்ன பசங்க சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா 2 பேரண்ட்ஸு வருவாங்க. 2 பேரண்ட்ஸ் வந்துட்டு இப்போ பேரண்ட்ஸுக்கு வந்து சமாதானம் பண்ணுவாங்க. சார் ஓகே, இன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டீங்க, ஒருத்தர் மன்னிப்பு கேளுங்க. இந்த அம்மா சொல்லும், அந்த அம்மா சொல்லும். அவன் கைப்பிடிங்க. அவனுங்க விருப்பப்பட்டு அங்கே சமாதானம் செய்து கிடையாது, விருப்பப்பட்டு மன்னிப்பு கிடையாது. அம்மா சொல்கிறாங்க, இந்த பையனுடைய அம்மா சொல்கிறாங்க. இந்த ரெண்டும் சொல்கிறதுனால என்ன பண்ணுறது? முகத்தை கூட பார்க்காம கை கொடுத்து போவோம். நம்ம பார்த்துருப்போம். பிள்ளைகளை சமாதானப்படுத்துவதற்கு நாம் என்ன பண்ணுவோம்? முயற்சி எடுப்போம். விருப்பப்பட்டு வர சமாதானம் அது? விருப்பப்பட்டு வரக்கூடிய மன்னிப்பு அது இல்லை. நீங்கள் கம்பல் பண்ணுறீங்க, அது மன்னிப்பு ஆகாது. உங்களுக்கு முன்னாடி அவன் நடிக்கிறான், மன்னிச்சு நான் மன்னிச்சிட்டோமா, ஓகே சாரி நான் முடிஞ்சிச்சு, திருப்பி பள்ளிக்கூட போய் சண்டை போடுவான். அது வேறு விஷயம். மன்னிப்பு என்பது இட் இஸ் யுவர் சாய்ஸ். நீங்கள் மன்னிக்கலாம், மன்னிக்காமல் இருக்கலாம். யாரும் இந்த உலகத்தில் உங்களை கட்டாயப்படுத்த முடியாது. கழுத்தை பிடிச்சி மன்னிங்க அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, மன்னிப்பு என் சாய்ஸ், அப்போ நான் ஏன் மன்னிக்கணும்? அப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா? மன்னிப்பது என்னுடைய விருப்பம் என்றால் நான் ஏன் மன்னிக்க வேண்டும்? மன்னிக்காமல் இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் மன்னிக்காமல் இருக்கலாம். நீங்கள் யாரையும் மன்னிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் மன்னித்து ஆக வேண்டும் என்ற அவசியம்லாம் கிடையாது. என்ன பார்த்து எப்படி பேசுகிறீங்க? நீங்கள் ஒரு நல்லது சொல்லுவீங்க, பார்த்தா கெட்டது சொல்லி கொடுக்குறீங்க. மன்னிக்கவே தேவையில்லைன்னு சொல்கிறீங்க. ஆமாம், நீங்கள் மன்னிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மன்னிக்கிற போது, நாம் அடுத்தவரை மன்னிக்கிற போது அது நமக்கு பல நன்மைகளை வரும். சார் நான் மன்னிக்க மாட்டேன், என்னுடைய சாய்ஸ் தானே, நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னா நாம் தண்டனையை கொடுக்கிறோம். நாம் மன்னிக்காத போது தண்டனை கொடுக்கிறோம். யாருக்கு தண்டனை கொடுக்கிறோம்? அடுத்தவனுக்கு அல்ல, நமக்கு. ஸோ யோர் சாய்ஸ். நீங்கள் மன்னிக்கலாம், மன்னிக்காமல் அதனால் வரக்கூடிய தண்டனையை நீங்கள் அனுபவிக்கலாம் இல்லைங்களா? அதனால் வரக்கூடிய நோய், அதனால் வரக்கூடிய உடல் வலிகள், அதனால் வரக்கூடிய தூக்கமின்மை, அதனால் வரக்கூடிய மனசு அலைச்சல், அதை நீங்கள் ஏற்றுக்கலாம். இப்போ எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? சில பேர் சொல்லுவாங்க, இது கூட நான் தாங்கிப்பேன், அவனை மன்னிக்க மாட்டேன். யோர் சாய்ஸ், யோர் சாய்ஸ். யாருமே கட்டாயப்படுத்த முடியாது. உன்னுடைய உடல் போனாலும் பரவாயில்ல, நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னா யோர் சாய்ஸ். ஆக முதல் விஷயம், மன்னிப்பது என்பது யோர் சாய்ஸ். யாரும் எங்கள் குருக்கள் அறிவுரை சொல்வார்கள், மன்னிங்க. ஆண்டவர் அறிவுரை சொல்வார், மன்னிங்க. ஆனால் இட் இஸ் உங்களுடைய விருப்பம். மன்னிப்பது மன்னிக்கம். மன்னித்தால் நல்லது, மன்னிக்கவில்லை என்றால் உங்களுக்கு நீங்கள் தண்டனையை வரவழைத்துக் கொள்கிறீர்கள், தீங்கு வரவழைத்துக் கொள்கிறீர்கள். ஒன்று. ரெண்டாவது, மன்னிக்கிற போது என்ன நடக்கிறது? பிரியமானவர்களே, forgiveness brings healing. மன்னிப்பு நமக்கு நோய்களை குணப்படுத்துகிறது, அது நம்முடைய காயங்களை குணப்படுத்தும். நீங்கள் யார் மீதா கோபத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்க, அடுத்து நீங்கள் யார் மீதா கோபத்தோடு இருக்கிறீங்க அவளை ஞாபகப்படுத்தி பாருங்க. நீங்கள் ஞாபகப்படுத்துகிற போது, ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா உடனடியாக உங்களுடைய உள்ளத்தில், உங்களுடைய உடலுக்குள் ஒரு நெகட்டிவான, எதிர்மறையான ஒரு காரியம் நடக்கிறது. அது உங்களுடைய மூச்சு அதிகமாக விடுவதாக இருக்கலாம், இரத்த ஓட்டம் அதிகமாக ஓடுவதாக இருக்கலாம், உங்களுடைய உடலிலே ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படுகிறது, மருத்துவர்கள் சொல்கிறார்கள். ஆக இது மன்னிக்கிற போது நம்முடைய நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் மறைந்து போகின்றன. பிரியமானவர்களே, ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் தன்னுடைய மாணவர்களுக்கு இந்த மன்னிப்பை பற்றி சொல்லும்போது ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கிறார். யாரெல்லாம் பேசாமல் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறார். நிறைய பேர் கை தூக்குறாங்க. அவனோடு பேசல, நான் இவங்களோடு பேசல அப்படின்னு சொல்லி கை தூக்குறாங்க. சரி, ஓகே, நீங்கள் யாரோடு மனத்தாங்களாக இருக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரை நீங்கள் ஒரு தக்காளி இல்லையா, தக்காளி வாங்கி அவனுடைய பெயரை எழுதி உங்களுடைய பைக்குள்ளே போட்டுங்க. நீங்கள் ஒருவனிடம் பேசாமல் இருக்கிறீங்கன்னா அவனுடைய பேர் எழுதி போட்டுங்க. 2 பேர் கூட நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்கன்னா அவன் 2 தக்காளியை வாங்கி அவனுடைய பெயர். நீங்கள் எத்தனை பேரோடு பேசாமல் இருக்கிறீர்களோ அத்தனை தக்காளி வாங்கி அவருடைய பெயரை எழுதி ஒரு பையில் போட்டு வச்சுக்கிங்க. டெய்லி நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு வரணும். இவனும் போனானுங்க, யோசிச்சானுங்க, அவனுக்கு எனக்கு பிடிக்காது, இவனை எனக்கு பிடிக்காது, இவளை எனக்கு பிடிக்காது, வாங்கினாங்க தக்காளி. அவனவனுடைய நிலைமைக்கு ஏற்ற போது தக்காளியை வாங்கினாங்க, அவனுடைய பேரை எழுதி பையில் போட்டுக்கிட்டாங்க. அடுத்த நாள் பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்க. தக்காளியை பார்த்தாங்க, நல்லா அழகாக இருக்குது, சூப்பர், அதை பார்த்து உள்ளே வச்சுட்டானுங்க. இப்போ வாத்தியார் ஏதாவது சொன்னாரான்னு ஒன்றும் சொல்லலை. திருப்பி நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க, நாளைக்கு கொண்டு வாங்க. இப்படியே 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 5 நாள்
இப்போ பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரி வீட்டில் போனால் பேரண்ட்ஸ் என்னடா ஒரு மாதிரி ஸ்மெல் வருது அப்படி கேட்குறாங்க. எங்கள் பள்ளிக்கூடம் வந்து அந்த கிளாஸ் ரூமே என்ன ஆகுது, ஒரு மாதிரி ஸ்மெல் ஆகுது. உடனே பசங்களுக்கு அது தூக்கிற அது கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ டீச்சர்கள் சொல்கிறாங்க, டீச்சர் அந்த தக்காளியெல்லாம் நாறுது, அது ரொம்ப ஒரு எடுத்துன்னு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அருவருப்பாக இருக்குது, அது வேண்டாம். அப்போ அவர் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, இந்த தக்காளி எப்படி இந்த துர்நாற்றத்தை ஏற்படுத்துகிறதோ அதுபோல உங்களுடைய மனதுக்குள்ளே அடுத்தவர்களோடு பேசாமல் மன்னிக்காமல் இருக்கிறீர்களே, அது உங்களுடைய வாழ்க்கைக்குள் மிகப்பெரிய துர்நாற்றத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய ஆபத்துகளை ஏற்படுத்தும், மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தும். அது உங்களுடைய உடலுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால எல்லாரோடும் மன்னியுங்கள், எல்லாரையும் மன்னியுங்கள், எல்லா கூடயும் பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்லதாக நமக்கு ஒரு கதை உண்டு. பிரியமானவர்களே, கதை மட்டும் இல்லை, இன்னைக்கு மருத்துவம் சொல்லி அதுதான் சொல்லுகிறது. இன்றைக்கு உங்களுக்கு ஏன் பிளட் ப்ரெஷர், ஏன் சுகர், ஏன் தலைவலி, ஏன் இருதய நோய், ஏன் உடலில் பலவிதமான பிரச்சனைகள், எல்லாத்துக்கும் காரணம் டயட்டு மட்டும் கிடையாது. பிரியமானவர்களே, மனசு சரியில்லைன்னா உடல் சரியில்லாமல் போகும். உங்கள் மனதுக்குள் இருக்கக்கூடிய எமோஷன் சரியில்லை அப்படின்னா உங்கள் உடல் இயக்கம் வந்து பாதிக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள். அப்போது நாம் மன்னிக்கிற போது நாம் குணம் அடைகிறோம், நாம் மன்னிக்கிற போது நாம் நலம் அடைகிறோம். அப்போ நாம் யோசிக்கிறோம், சீக்கிரமாக செத்து போகலாமா, இல்லை மன்னிச்சுட்டு ரொம்ப நாள் வாழலாமா? யாரையும் மன்னிக்காமல் சீக்கிரமாக செத்து போகலாமா, அல்லது எல்லாரையும் மன்னிச்சுட்டு நீண்ட நாட்கள் வாழலாமா? நாம் தான் முடிவெடுக்கணும். இட் இஸ் யுவர் சாய்ஸ். மூன்றாவதாக, மன்னிக்கிற போது என்ன நடக்கிறது? சில சமயத்தில் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம், ஃபர்கிவிங் அண்ட் ஃபர்கெட்டிங். ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட் அப்படின்னு சொல்கிறோம், ரெண்டுமே ஒன்று கிடையாது. நான் அவனை மன்னிக்கிறேன் ஃபாதர், ஆனால் வந்து அவனை பார்க்கும்போதெல்லாம் திருப்பி எனக்கு என்ன வருது, மூஞ்சில் குத்தணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லும். இது மன்னிச்சோமா மறந்துட்டோமா? ரெண்டுமே நடக்கலை இல்லையா? பிரியமானவர்களே, நான் மன்னித்தாலும் அவரை பார்க்கிற போது அந்த நிகழ்வு எனக்கு ஞாபகத்தில் வந்துதான் ஆகும். மன்னிப்பது வேறு, மறப்பது வேறு. மன்னிப்பது என்பது இதயத்தை சார்ந்தது, மறப்பது என்பது என் புத்தியை சார்ந்தது. இந்த புத்தியை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும், மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவரை பார்க்கிற போதெல்லாம் அவர் பேசுனது, அவர் சொன்னது, அவர் செஞ்சது எல்லாமே நமக்கு ஞாபகத்தில் வரும். அது பிரச்சனை கிடையாது, அது உங்களுடைய எஃபர்ட் கிடையாது. நீங்கள் எஃபர்ட் பண்ணாலும் உங்கள் மைண்டிலிருந்து அதை எடுக்க முடியாது. தட் இஸ் நாட் யுவர் பிஸ்னஸ். நான் மறக்க வேண்டும் என்பது உங்களுடைய முயற்சி அல்ல. நீங்கள் முயற்சி எடுத்தாலும் அது மறக்க முடியாது, அது காலப்போக்கில் அது போகும். ஆனால் மன்னிப்பது என்பது நாம் எடுக்கக்கூடிய முயற்சி, நாம் எடுக்கணும் அந்த முயற்சி. அது நம்முடைய மனசு சம்பந்தப்பட்டது. பிரியமானவர்களே, என்னுடைய மனசுக்குள் இருக்கக்கூடிய ஒருவர் செஞ்ச காயம் நான் மறக்க வேண்டும் என்றால் நான் மன்னித்து 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 அதை மறக்க வைக்க முடியும். நான் மறந்துட்டு இவனை மன்னிக்கணும்னா அது நடக்காது. முதல்ல நான் மறக்கணும், அதுக்கப்புறம் நான் அவனை மன்னிக்கணும் நடக்காது. ஃபர்ஸ்ட் எது நடக்கணும்? முதல்ல மன்னிக்கணும். அப்போதான் அது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மறக்கப்படும். பிரியமானவர்களே, இந்த மறத்தல் என்பது, மன்னித்தல் என்பது நாம் எடுக்கக்கூடிய முயற்சி. நாம் ட்ரை பண்ணணும். நாம் மன்னித்து கொண்டே வருகிற போது அந்த இன்சிடெண்ட்டு நம்முடைய மைண்ட்லேருந்து போயிடும். அதனால் சொல்லாதீங்க, என்னால் வந்து அவனை மறக்கவே முடியல, அந்த இன்சிடெண்ட் அதை மறக்கவே முடியல ஃபாதர். மறக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதை நீங்கள் மறக்கவும் முடியாது. ஆனால் உங்களால் மன்னிக்க முடியும். பிரியமானவர்களே, மன்னிப்பதை நாம் முயற்சிருப்போம். நீங்கள் ஒருத்தனை பார்க்குறீங்க, அவர் செஞ்ச அந்த துரோகம், அந்த செஞ்ச அந்த உங்களுக்கு துன்பம் உங்களுக்கு மைண்டில் வருது. இப்போ நீங்கள் மன்னிச்சிட்டிங்களா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒருவர் நமக்கு தப்பு கஷ்டத்தை கொடுத்துட்டாரு, அவனால் பாதிச்சிருக்கும், சண்டை வந்திருக்கு. இப்போது அவர் பார்க்கும்போது எனக்கு மனசில் அவர் சொன்ன அல்லது செஞ்ச அந்த இன்சிடென்ட் எனக்கு வருது. இப்போ நான் அவர் மன்னிச்சிட்டேன்னா மன்னிக்கலையா என்பதை எதை வச்சு முடிவு பண்ணுவீங்க? கோபம் வரும் ஆனால் வராது. இன்னும் வடிவேலு போல பேசுறீங்க, வரும் ஆனால் வராது அப்படின்ட்டு. கோபம் வரக்கூடாது. வேற என்ன வரணும்? ஞாபகம் வர, கோபம் வரக்கூடாது. ஓகே, பிரியமானவர்களே, உண்மைதான். அதாவது அவரை பார்க்கிற போது அவர் செஞ்சதெல்லாம் ஞாபகம் வரும்,
ஆனால் நீங்கள் முதல் தடவையாக மன்னிக்காத போது உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்துச்சு அவரை பார்க்கும்போது, அது இப்போ இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா தான் நீங்கள் மன்னிச்சிங்கன்னு அர்த்தம். திருப்பி அதே உணர்வு நீங்கள் முதல்ல மன்னிப்பதற்கு முன்னாடி எப்படி அவரை பார்த்து நீங்கள் எமோஷன் ஆனீங்களோ அது மீண்டும் வருகிறது என்றால் கண்டுபிடிக்கணும், நாம் இன்னும் அவரை இன்னும் மன்னிக்காமல் தான் இருக்கிறோம், நாம் நடிக்கிறோம், மன்னிச்சது போல நடிக்கிறோம். மூன்றாவது ஃபர்கெட்டிங் அண்ட் ஃபர்கிவிங். அப்போ ஃபர்கெட்டிங் நடக்காது, ஃபர்கிவிங் நடக்கும். அதை நாம் முயற்சிருக்கணும். நான்காவதாக ஃபர்கிவ்னஸ் என்பது இட் இஸ் எ ப்ராசஸ். அது ஒரே நாளில் நடந்து முடியக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஒரே நாளை நம்ம மன்னிச்சிடலாம் கிடையாது. ஒரே நாளை எல்லாரையும் மன்னிக்க முடியும் அந்த மனசு நமக்கு வந்துடும் கிடையாது. we are human being. நமக்கு அவங்க கொடுத்த பெயின் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். அதனால மன்னிப்பு என்பது, மன்னிப்பை வழங்குவது என்பது ஸ்லோ ப்ராசஸ். அது ஒவ்வொரு நாளும் நம்ம பயிற்சி எடுத்தால்தான் நம்மளால் மன்னிக்க முடியும். நம்ம டக்குன்னு செயின்ட் ஆக முடியாது. நம்ம அப்படியே இயேசு போல கல்வாரி மலையில் இயேசு தொங்குகிற போது அவர் சொன்னார், ஆண்டவரே இவள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறாங்க, இவங்களை மன்னியும். அந்த நிலைமைக்கெல்லாம் ஒரே நாளை வர முடியாது. இட் இஸ் எ ப்ராசஸ். ஒவ்வொரு நாளும் நாம் நமக்கு எதிராக நடக்கக்கூடிய சின்ன சின்ன காரியங்களை மன்னித்து கொண்டே வந்தோம் என்றால் பெரிய விஷயம் நடக்கிற போது நம்மால் மன்னிக்க முடியும். ஒரே நாளில் நடக்கக்கூடிய விஷயமே கிடையாது. அதனால கவலைப்படாதீங்க, ஐயோ என்னால் மன்னிக்க முடியல, என்னால் ஏற்றுக்க முடியல. இல்லை, டக்குன்னு யாருக்குமே நடக்காது. நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் பழக வேண்டும். இட் இஸ் எ ப்ராசஸ். ஐந்தாவதாக கடைசியாக ஃபர்கிவ்னஸ் இஸ் எ கிஃப்ட். இது ஒரு ஆண்டவருடைய கொடை, அல்லது நாம் அடுத்தவர் கொடுக்கக்கூடிய ஒரு கொடை. நீங்கள் ஒருத்தர் அன்பு செய்கிறீங்க என்பதை எதை வச்சு நிரூபிப்பீங்க? நீங்கள் ஒருவரை அன்பு செய்கிறீர்கள் என்பதை எதை வைத்து சொல்ல முடியும்? அன்பு செஞ்சதான் நாங்கள் சொல்கிறதுக்கு அப்படியா? எதை வச்சு சொல்றீங்க நான் உங்களை அன்பு செய்கிறேன் அப்படின்ட்டு? நான் ஏதாவது சொல்லுவீங்கன்னு எதாவது கலாய்ப்பீங்க, நாங்கள் எதுக்கு பதில் சொல்கிறது? அப்படி தானே உங்கள் மைண்ட் வாய்ஸ். பரவாயில்ல, சொல்லுங்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு அன்பு செய்வோரை நீங்கள் அன்பு செய்வதால் அதனால் பயன் என்ன? ஆண்டவர் சொல்றார். அப்போ யாரை அன்பு செஞ்சால் நம்ம அன்பு செய்கிற போல இருக்கும்? பகைவர்களை அன்பு செய்கிற போதுதான் நாம் அன்பு செய்வது போல இருக்கும். அவர் நல்லா விஷ் பண்ணுறாரு, நீங்கள் நல்லா விஷ் பண்ணுறீங்க. அவர் கிஃப்ட் கொடுப்பாரு, நீங்கள் கிஃப்ட் கொடுப்பீங்க. அவர் நலமா அப்படின்னு சொல்லுவார், நீங்கள் நலம் சொல்லுவீங்க. சாப்பிட்டீங்களாம் கேட்பாரு, நீங்கள் சாப்பின்னு சொல்லுவீங்க. இதில் அன்பு செய்வது ஏதாவது இருக்குங்களா? இதில் அன்புக்கு ஏதாவது வெயிட் இருக்கா? அவர் என்ன சொல்கிறாரு அதை நீங்கள் கேட்குறீங்க, அவர் கிஃப்ட் கொடு, நீங்கள் கிஃப்ட் கொடு, இதில் ஒரு பிரச்சனை கிடையாது. அப்போ அன்பு என்பது எங்கே வரணும் அப்படின்னா, நம்ம யாரை காயப்படுத்துகிறார்களோ அவர்களை நாம் எப்போது மன்னிக்கிறோமோ அங்கே தான் அன்பு இருக்குது. அப்போ தான் நம்ம சொல்ல முடியும், அன்பு செய்கிறேன். என்னை காயப்படுத்தியவனை நான் மன்னிக்கிற போது தான் உண்மையாக நான் அன்பு செய்கிறேன். நான் அவர் அன்பு செய்கிறாரு, அவர் என் மீது மிகுந்த பற்று பாசம் காட்டுற, நானும் பற்று பாசம் காட்டு, இது அன்பு கிடையாது, இது பிஸ்னஸ். அவர் என்ன பண்றாரு, நீ பண்ற அவர் தான். அவர் நம்மை காயப்படுத்துகிற போது, கஷ்டப்படுத்துகிற போது நான் அவரை மன்னிக்கிறேன் என்றால் அப்போதுதான் அன்பின் தன்மை இருக்கிறது. அப்போ நீங்கள் அவர் அன்பு செய்கிறீங்கன்னு வச்சிங்க, உங்களை காயப்படுத்தி நீங்கள் அன்பு செய்கிறீங்கன்னா நீங்கள் அவருக்கு இன்னும் நான் உன்னை மதிக்கிறேன், இன்னும் நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்ற ஒரு கொடையை நீங்கள் கொடுக்கிறீங்க. அதனால நிறைய பேர் மனமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். தவறு செஞ்சவர்களை மன்னிக்கிற போது, நான் எவ்வளோ தப்பு பண்ணுறேன், ஆனாலும் கூட இந்த மனுஷன் என்னை மன்னித்திருக்கிறார், என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற மனமாற்றம் அடைந்தவர்கள் அதிகம். பிரியமானவர்களே, நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்தவர். அவர் ஆப்பிரிக்கா மக்களுக்காக, தென்னாப்பிரிக்கா மக்களுக்காக பேசியவர். ஜெயிலில் போட்டாங்க. அவர் விடுதலை ஆகிட்டு வெளியே வருகிறார். எத்தனை ஆண்டுகள்? 27 ஆண்டுகள். வெளியே அந்த நாட்டினுடைய பிரசிடெண்ட்டாக மாறுறார். அப்போ எல்லா மக்களும் நினைச்சாங்க அவரை ஜெயிலில் போட்டவங்களை என்ன பண்ண போறாரு, பழி வாங்க போறாரு அப்படின்னு நினைச்சாங்க எல்லாருமே. ஆனால் அவர் சொன்னார், யாருமே பழி வாங்கலை, ஒருத்தரையும் பழி வாங்கலை. அப்போ கேட்டாங்க, என்னங்க 27 வருஷமா உங்களை ஜெயிலில் போட்டாங்க, ஒருத்தனையும் நீ பழி வாங்கலை, எல்லாரையும் மன்னிச்சிட்டிங்க. அப்போ சொன்னார், நான் அவர்களை பழி வாங்கினால் நான் மீண்டும் சிறைக்குள் இருப்பதாகத்தான் அர்த்தம், நான் மீண்டும் ஜெயிலுக்குள்ளே இருப்பதாகத்தான் அர்த்தம். என்ன ஜெயில்? நான் கோபம் என்கிற ஜெயிலுக்குள் போகிறேன், பழி வாங்கின என் ஜெயிலுக்குள் போகிறேன். மனசு நிம்மதியோடு நாம் பிரசிடெண்ட்டாக இருக்க முடியாது. பிரியமானவர்களே, மன்னிப்பு நாம் அடுத்தவர் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கொடை, மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் மன்னிச்சு பாருங்கள், அவர்கள் மனம் மாறுவார்கள்.
தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்வார்கள். இறுதியாக இதெல்லாம் வேணாம் ஃபாதர், நான் யாரையும் காயப்படுத்தாமல் இருக்கணும், மன்னிப்பு கேட்காமல் இருக்கணும், மன்னிப்பு கொடுக்காமல் இருக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும், இந்த மன்னிப்பு என்ற விஷயம்லாம் இந்த என் வாழ்க்கையில் இல்லாமல் நான் பாட்டு இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? பிரியமானவர்களே, நாம் எப்போ சண்டை போடுறோம், எப்போ ஒருத்தர் காயப்படுத்திக்கிறோம் அப்படின்னா நம்ம சண்டை போடும்போது தான் பிரச்சனை வருது, மன்னிப்பு அதெல்லாம் வருது. நம்ம யாருக்கையும் சண்டையே போடல அப்படின்னா இந்த மன்னிப்பெல்லாம் தேவை கிடையாது, அவசியம் கிடையாது. பிரியமானவர்களே, நாம் அதிகமாக அடுத்தவர்களை நம்முடைய எதிர்பார்ப்பின்படி இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுதான் பிரச்சனையே. நான் நினைக்கிற போல் அடுத்தவர் இருக்க வேண்டும். அப்படி அவங்க இல்லைன்னா அவங்க நமக்கு என்னவா மாறுறாங்க? எதிரிகளாக மாறுறாங்க. நீங்கள் நினைக்கிற போல அடுத்தவங்க இருக்குன்னு சொல்லி எப்படிங்க எதிர்பார்க்க முடியும்? நான் நினைக்கிற போல நீங்கள் இருக்கணும்னு சொல்லி எப்படி எதிர்பார்க்க? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நான் நினைக்கிற போல நீங்கள் பதில் சொல்லணுன்ட்டு நான் எப்படி எதிர்பார்க்க முடியும்? எதிர்பார்க்க முடியாது. இதே தான் வாழ்க்கையில் நடக்குது. நாம் எதிர்பார்க்கற போல அடுத்தவன் கணவன் நடக்கணும், மனைவி நடக்கணும். அப்படி நடக்கலைன்னா கோபம் வருது, சண்டை போகிறோம், மன்னிக்க முடியல. பெரியமானவர்களே, இந்த மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ், ஃபர்கெட்டிங் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் வச்சுப்போம். டோன்ட் எக்ஸ்பெக்ட். அடுத்தவர்கள் நான் விரும்புவது போல் நடக்க வேண்டும் என்று அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அவரவர் அவருடைய விருப்பம், அவரவர் அவருடைய இயல்புக்கேற்ற போல் இருக்கட்டும், நான் என்னுடைய இயல்புக்கேற்ற போல் இருக்கிறேன் என்ற இந்த பரந்த மனப்பான்மை வந்தால் சண்டை கிடையாது, பிரச்சனை கிடையாது, ஒன்றும் கிடையாது, மன்னிப்பும் கிடையாது. இந்த அதிகமான எதிர்பார்ப்புகள் தான் இந்த எல்லாத்துக்கும் காரணம். அது பின்பாக மன்னிக்க முடியாமல் நாம் கஷ்டப்படுகிறோம். இன்றைக்கு இந்த செய்திகளோடு நாம் தொடர்ந்து திருப்பலியில் பங்கேற்கிறோம்.